ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோல ஆன்சர் கீ நம்ம பார்த்துடலாம். ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ் மூணுக்குமே இந்த வீடியோல நம்ம ஆன்சர் கீ செக் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய மார்க், அதாவது நீங்க எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் தான் பார்க்க போறோம். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அவை அல்ல. அடுத்தது, சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகடு வந்தாள். அடுத்தது, பொறுத்துக. அந்த தாவரத்தினுடைய பகுதிகள், அடிப்பகுதியை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3, 4, 2, 1. அடுத்தது, யானையின் ஒளிமரபை கண்டறிக. பிளிரும். ஆப்ஷன் பி. அடுத்தது, மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. ஸோ இதுதான் டவுட்டா இருந்தது. கணம் அப்படிங்கிறது ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டம் அப்படின்னு நிறைய ஆன்சர் கீ பார்த்துருப்போம். ஆனா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கணம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, யாதும் ஊரே யாவரும் கேளிர். இப்பாடல் வரிகளில் கேளிர் என்னும் சொல்லிற்கு எதிர் சொல் தருக. ஸோ கேளிர் அப்படிங்கிறதுக்காக எதிர் சொல் கேட்டிருந்தாங்க. பகைவர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி. அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிக. செற்றார், ஒற்றார், நன்னார், ஒன்னார். ஸோ இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒற்றார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு. அடுத்தது பாருங்க, வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்காங்க. வேர்க்குரு அப்படிங்கிறது சரியான விடையா கொடுத்திருக்காங்க. அடுத்தது, காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டம். அடுத்தது, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்று அழைப்பர். புன்கணீர். ஆப்ஷன் டி. அடுத்தது, வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, விரல். அடுத்தது, பிரித்து எழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் சொன்ன மாதிரியே ஆப்ஷன் டி, வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது, சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று. இதுக்கான ஆன்சர் அதான்று. நெக்ஸ்ட், இது பாருங்க, உள் கூட்டல் மனம். இதுக்கான ஆன்சர் உன் மனம். நிறைய பேர் உள் மனம் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ இது தவறு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உன் மனம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. 18th. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 3, 2, 1. அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. அடுத்தது, அனுராகம் இந்த நூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒத்த காதல். ஏனம் 3 சுழி ந வந்தது அப்படின்னா மான். அடுத்தது, சின்ன ந ஏனம் அப்படின்னா பாவம். ஸோ நெக்ஸ்ட், அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. இதுக்கான ஆன்சர் அற்ப ஆவி. ஆப்ஷன் டி. அடுத்தது, கூற்று காரணம். இந்த சுட்டு சொற்கள் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று தவறு, காரணமும் தவறு. அப்ப ரெண்டுமே தவறு. ஏன்னா ஏ, யா அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள் கிடையாது, வினா எழுத்துக்கள். அடுத்தது, பொறுத்துக. இலக்கணம் கொடுத்துட்டு அதுக்கான சொற்கள் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. அடுத்தது பாருங்க, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, போர்ச்சுகீசியம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, சுருக்க குறியீட்டு விளக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். அடுத்தது, தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கான ஆன்சர் பிண்டம். அடுத்தது பாருங்க, ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ இதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி. கடைபிடித்து நடுவுல இப்பு வரணும். ஸோ அதாவது கடைபிடித்தல், ஒழுகுதல், அப்போ பின்பற்றுதல் அப்படின்னும் பொழுது நடுவுல இப்பு வரணும். ஸோ நீங்க இப்போ போடாம இந்த மாதிரி கடைபிடித்து அப்படின்னு நடுவுல இப்பு வராம வந்தது அப்படின்னா இது தவறு. ஸோ இந்த கடைபிடித்து அப்படின்னா கடையை பிடித்தல் அப்படின்னு வரும். ஏதாவது நம்ம கடையை நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள்ல வந்துடும் கடையை பிடித்தல் அப்படின்னு. நடுவுல இப்பு வந்தது அப்படின்னா தான் பின்பற்றுதல், ஒழுகுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அடுத்தது, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர், முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வாடுவர். அதுபோல மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் என்பது வாடிவிடும். அடுத்தது, மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நீதி நூலை கண்டறிக. நான்மணிக்கடிகை. நெக்ஸ்ட், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இந்த சிறந்தன்று அப்படிங்கிறது ரிப்பீட்டடா வரும். ஸோ இதை வச்சு கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்தது, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை. ஆப்ஷன் சி. அடுத்தது, உவே சாமிநாதனின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். ஆப்ஷன் சி. அடுத்தது, பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்பட்ட இதழை தெரிவு செய்க. தேசபக்தன். அடுத்தது, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. கரும்பு. கரும்பு அப்படிங்கிறதா இதுல அதை குறிக்காத சொல். ஆப்ஷன் டி. அடுத்தது, இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக. கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். அதாவது உருத்திரங்கண்ணனார் அவருடைய அந்த பாடப்பகுதி. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, பிளாகர். இதுக்கான தமிழ் சொல் வலைப்பதிவர். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. வாடகை என்பது பிறமொழி சொல். ஆப்ஷன் சி. அடுத்தது, இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை பாருங்க. உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? அறநூல்கள். ஆப்ஷன் சி. இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. அடுத்தது, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? புறநடை பயிற்சி. ஆப்ஷன் ஏ. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? அகநடை பயிற்சி. ஆப்ஷன் பி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். ஆப்ஷன் டி. அடுத்தது, இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல. இதுக்கான ஆன்சர் சாம்பல். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொருளறிந்து பொருத்துக. ஸோ ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உலருதல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. 3124. அடுத்தது, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஷ் ஆகாது, மாமனுக்கு ஆகாது. அடுத்தது, மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடியை தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. நொறுங்க தின்றால் 100 வயது. மீதூன் அப்படின்னா அதிகமாக விரும்பாதே, அதாவது அதிகமாக உணவு எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்த புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எந்த துறை சார்ந்தது? கண்டறிக. இயற்கை வளங்கள் துறை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பொறுத்துக. பிரேசின்ஸ், பிரிக்விட், சிமெண்ட், வெனீர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3412. அடுத்தது, அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர். நெக்ஸ்ட், பொறுத்துக. இந்த ராக்ஸ், பாறை ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 2413. அடுத்தது, சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஆப்ஷன் டி. அடுத்தது, செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. தை கொண்டாட பெற்றது. இதுதான் செயற்பாட்டு வினை. பெற்றது, ஆயிற்று, போயிற்று, இதெல்லாம் அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். அதாவது செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொல்றது செயற்பாட்டு வினைத்தொடர். ஸோ ஆப்ஷன் டி. குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. தன் வினை. அடுத்தது, சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. ஆப்ஷன் சி. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. அடுத்தது, கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். நிகழ்காலம். ஏன்னா செல்கிறான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நிகழ்காலத்துல வரும். அடுத்தது, புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வினை. அடுத்தது, கூற்று காரணம். ஆ, ஓ, ஏ, யா, ஏ. இது எல்லாமே வினா குறியிட வேண்டும். சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்கள்ல வினா குறியிட வேண்டும். இதுவும் கரெக்ட், ஏனெனில் இவை வினா சொற்கள். ஆமா, இதெல்லாம் வினா சொற்கள். அப்போ ஆப்ஷன் ஏ உறுதி கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்தது, பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிரந்தர குறி எது?
பகரடைப்பு குறி. ஆப்ஷன் டி. தேவனைய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை கூறுகிறார். ஆப்ஷன் டி. அடுத்தது அடவி என்ற சொல்லின் பொருள் காடு. நெக்ஸ்ட், பரியது பூங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் பொலிதா குறின் இக்குறட்பாவில் மிகுதி இதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர். அடுத்தது திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இதுல ஒரு பொருட்பன்மொழி எது அப்படின்னா உயர்ந்து ஓங்கிய. அடுத்தது இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் 2413. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், உதகை என்ற மறு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகமண்டலம். அடுத்தது பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அப்போ அஃது என்பதே சரியான விடை. ஏன்னா எவ்வளவு ஏ வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஸோ உயிர் எழுத்து வரணும். அப்போ அஃது பயன்படுத்தணும். அடுத்தது இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. அல்லது அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. கடற்கரை சாலை அப்படின்னா 7ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. புதுமனை புகுவிழா என்றது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவும். உரிமை குரல் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. பருத்தி துணி, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 பயணம் உடன் தொக்க தொகை. ஸோ 3142. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பொருள் கண்டறிக. மா ஏமன் வண்டு. அடுத்தது நகர வேறுபாட்டில் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4312. அடுத்தது நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400 பாடலிலிருந்து இணை எழுத்துக்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேண்டுவது. நெக்ஸ்ட், சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகின்றது. இரண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. ஆப்ஷன் பி. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. சொல்லாமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சொல்லாமை என்பது வினையால் அணையும் பெயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது? ஆப்ஷன் டி. தெரிநிலை பெயரெச்சம்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது ஆங்கில சொல்லை கண்டறிக. ஆன்சர் உயில். ஆப்ஷன் டி. அடுத்தது எதிர் சொற்களை பொறுத்துக. இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4123. அணுகு அப்படின்னா விலகு. அடுத்தது ஐயம் அப்படின்றது தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. எதிர் சொல்லை கண்டறிக. எந்தை என் தந்தை அப்படின்னா நொந்தை உன் தந்தை. பிழையான தொடரை கண்டறிக. பெரும் மழையை கண்டதும் மக்கள் மழைத்து பெய்விட்டனர். பெரும் மழையைன்னு வரணும், இங்கே மலைத்து லை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மட்டும். திருக்குறள் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? நடுவு நிலைமை கடந்து உண்டாகும் செல்வம். அதை எப்ப வருதோ அப்பயே அதை விட்டுறணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. கிளைங்கரை அளக்கும் கோல் எது அப்படின்னா நமக்கு வரும் துன்பம். அப்போதான் நம்மளுடைய நண்பர்களுடைய உண்மை குணத்தை அறிந்து கொள்ள முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது 83. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஏ சரி, காரணம் ஆறு தவறு. அதாவது காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பாட்டம் வராது, புலியாட்டம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தெரிவு செய்க. தென்திராவிட மொழிகள் தமிழ், கன்னடம், மலையாளம், குடுகு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்தது கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டுமே. அடுத்தது
வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. நெக்ஸ்ட், எவில்டோயர் என்னும் சொல்லிற்கான தமிழ் சொல் கெடுப்பவர். அடுத்தது பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிசியன்ட். இதுக்கான ஆன்சர் எல்லாம் அறிந்த நிலை, ஆப்ஷன் டி. அடுத்தது, மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்று அழைப்பர். ரிவ்யூ பெட்டிஷன். நெக்ஸ்ட்டு, உவமை தொடர்களும் ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல, ஆற்றில் கரைத்த புலி போல, கரடி பிறை கண்டது போல, உள்ளீடற்ற புதர் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் பாருங்கள், நீர்மேல் எழுத்து போல என்ற உவமை தொடரின் சரியான பொருளை தேர்க. நிலையற்ற தன்மை, ஆப்ஷன் டி. அடுத்தது, மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் காணல் நீர், கரையேறுதல், கை கழுவுதல், குரங்கு பிடி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 3412. அடுத்தது, கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஏமாற்றுதல். அடுத்தது பாருங்கள், பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு எட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி சரி. நெக்ஸ்ட்டு 95, போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஸோ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்பப்பட வேண்டிய பதிவேட்டை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு, ஆப்ஷன் சி. அடுத்தது, உயிரியலில் அபியூலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மனநோய் அப்படிங்கிறது சரியான விடை, ஆப்ஷன் டி. அடுத்தது, தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மெயில், நாட்டிக்கல் ஹரிசான், நர்போனைஸ், நாலெட். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3142. அடுத்தது, கீழ்காணும் கலை சொற்களை பொறுத்துக. இது புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 4321 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பிரெஸ்பயோசோஃபேகஸ் எனும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உணவு குடல் தளர்ச்சி அடைதல். அடுத்தது, வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக. பேர்டர், பேர்கெய்னிங், பேட் டெப்ட், அக்வயர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. 2413. இதோட தமிழுக்கான 100 கேள்விகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம ஜிஎஸ்ஸை பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஸோ 101வது கேள்வி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி ஃபைனல் டெசிஷனுக்காக வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்கு ஆன்சர் வந்து அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 102, மேட்ச் த ஃபாலோவிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3412, ஆப்ஷன் சி. அடுத்தது 103 பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? 1, 2, 3. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மற்றும் 3. அடுத்தது, நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்தது, மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இது ஜாகிரபியிலிருந்து கேட்ட கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. 2 மற்றும் 3, 2 மற்றும் 3 சரியானவை. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? சதகர்ணி சதாவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல. ஸோ இது இந்த சாதவாகனர்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டும், ஆப்ஷன் ஏ. ஸோ இது மட்டும்தான் சரி. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம். அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. கூற்று. அடுத்தது காரணம் பாருங்கள். இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள்
என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அப்போது இரண்டு கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது காலவரிசைப்படுத்துதல் கேட்டிருந்தாங்க. வகுப்புவாத தீர்வு, காந்தி இர்வின் உடன்படிக்கை, சிட்டகாங் வெடிப்பு, பூனா ஒப்பந்தம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3214 சி. அடுத்தது பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று எது என்பதை தேர்வு செய்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம். இது நம்ம 10th புக்கில் இருக்கிறது. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி ஆவார். இது தவறு. எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். அப்போது 1 மற்றும் 3 தான் சரி. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. புகழ்பெற்ற இடம், அதுக்கான பகுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 5 மட்டும் சரி. அதாவது கஜுராகோ அப்படிங்கிறது பண்டல்கண்ட். அடுத்தது திருப்பதி ராயலசீமா அப்படின்றது. ஸோ இது மட்டும்தான் 2, 5 மட்டுமே சரி. அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. ஸோ குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு இதில் எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து தவறானது. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீடிக்க இயலும். ஏன்னா அடுத்த குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும், வந்து பதவியில் சேர்ற வரைக்கும் முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர் அந்த பதவியில் நீடிப்பார். அடுத்தது பாருங்கள், 113. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை? ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது. அடுத்தது 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. ஸோ 1 மற்றும் 3 சரி. அடுத்தது பொறுத்துக. சரத்துகள் மற்றும் குழுக்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. அடுத்தது பாருங்கள், தவறான இணையை கண்டுபிடி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3 and 4 ஒன்லி. 3 மற்றும் 4 மட்டும். அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963ன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய புலனாய்வு அமைப்பு 1969. இது 2 தான் வந்து தவறு. இது 2ம் சரி. அடுத்தது ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, நுகர்வோர் இயக்கம் 1974, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988, ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3421. அடுத்தது தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 1, 4, 2, 3, 1, 4. அதாவது உத்தரகாண்ட் ஃபஸ்ட்டு, அடுத்தது கேரளா, அதுக்கடுத்தது தமிழ்நாடு, லாஸ்ட்டாக கோவா. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள், 1 மற்றும் 4 மட்டும். ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 மட்டும். அடுத்தது பெண்களின் நலனுக்காக அந்த உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 மட்டும். அடுத்தது 121. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். என்ஹெச்எஸ் தேசிய சுகாதார சேவை, சிபிஹெச்ஐ சுகாதார காப்பீட்டுக்கான மத்திய பணியகம், பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம், என்ஆர்ஹெச்எம் தேசிய சுகாதார சேவை மையம். இதில் சரியான பொருத்தம் எது அப்படின்னா 1 மற்றும் 3, 1 and 3. அப்போது ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானவை.
அடுத்தது தேசிய விவசாய சந்தை நாம் இணைய முகப்பின் நோக்கம். ஸோ இதுக்கான அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. அடுத்தது 123. தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சரி. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போது ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அடுத்தது தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மற்றும் 4 சரி. அடுத்தது 125. மதிபஜார் அப்படின்னா சுய உதவிக்குழு. அடுத்தது பசுமை வீடுகள் திட்டம் அப்படின்றது சுத்தமான எரிசக்தி. நான் முதல்வன் திறன் மேம்பாடு. அஜுவிகா வறுமை ஒழிப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3124. நெக்ஸ்ட்டு நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெறும் முதல் 48 மணி நேரத்திற்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு 2 லட்சம் வழங்கப்படுது. நம்மை காக்கும் 48 திட்டம். அடுத்தது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம். ஸோ எங்கே செயல்பட்டு வருது அப்படின்னா பெரும்பாக்கம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSME இதை பற்றி அடிக்கடி கொஷின் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்தது பொறுத்துக. ஆதரவு தேடுதலின் சின்னம் அப்படின்னா அசோக மரத்தின் இலை. அன்பின் சின்னம் வெள்ளை அல்லி மலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படின்றது குறுந்தொகை அந்த பாடலில் இருக்குது. பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது நற்றிணை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2413. அடுத்தது பாருங்கள். கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மை. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 3 மட்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லிம் பாணி கட்டிடக்கலையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS லால் கூறுகிறார். அடுத்தது அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவு வாயில் இந்தியாவின் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று பெர்சி பிரவுன் கூறுகிறார். ஸோ 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் 2 மற்றும் 3. 2 மற்றும் 3. தூண்டாஜி வாக் மதுரை. அடுத்தது மருதுபாண்டியர்கள் எட்டயபுரம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துக. ஆன்சர் 4321. ஆப்ஷன் டி. தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், அடுத்தது சிப்பாய் கழகம், சட்டமறுப்பு இயக்கம். அடுத்தது பாருங்கள். திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் மகளிருடைய உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4321. அடுத்தது உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஊக்கமுடையோர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். காலவரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக. ஸோ பல்லவ மன்னர்களுடைய காலவரிசை கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 2 3 4. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொறுத்துக. தலைச்சங்க புலவனார் தம்முள் அகன்புதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம். கூடலினாய் உந்தின் தமிழ் மதுரை தொகையாக்கினான். ஸோ
ஆன்சர் ஆப்ஷன் டி 2143 தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார்? காவல் பெண்டு. அடுத்தது மேக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் 1 ஆண் 1 பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஆப்ஷன் ஏ 1 நாள். டைம் அண்ட் ஒர்க். அடுத்தது மென்சுரேஷன் அளவியலிருந்து கேட்ட கேள்வி. 8 சென்டிமீட்டர் வட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் 37.9 மீட்டர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது கூட்டு வட்டி தொடர்பான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8920. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதிலிருந்து கேட்ட கேள்வி பாருங்கள், விகிதம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2:3:4 ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும் பிவிற்கு 308 வினாடிகளும் சிவிற்கு 198 வினாடிகளும் ஆகிறது. அப்போது இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள்? 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். ஆப்ஷன் சி. அடுத்தது 144வது கேள்வி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரூபாய் 3003. மொத்த விலை அதுக்கான ஆன்சர் வந்து ரூபாய் 3003. அடுத்தது சதவீதம். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை கண்டறிக. ஸோ 1%, 1% குறைகிறது. அடுத்தது ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். அடுத்த உறுப்பு கான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1890. அடுத்தது ரீசனிங்லேருந்து கேட்ட கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க 1 ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 148வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 17. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ரீசனிங்லேருந்து கேட்ட கொஷின். ரொம்ப நேரம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கொஷினை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிங்க் அண்டு க்ரீன், இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது டேஞ்சர் என்பது, ஸோ இது இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் இதிலிருந்து கேட்ட கொஷின் இது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 151. இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 152. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது? 1, 2 மற்றும் 3. ஸோ 3மே வந்து சரி. அடுத்தது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இதில் தவறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மட்டும். ஆப்ஷன் ஏ கிளென்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் எக்ஸோ நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 3 மட்டும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 154. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகலான காந்தயக கண்ணி, மிகு ஊடுருவு திறன், அடுத்தது குறை தக்க வைப்பு திறன். ஸோ 1, 2, 4. ஆன்சர் 1, 2, 4. ஆப்ஷன் டி. அடுத்தது கீழ்காணும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஜாகிரஃபியில் இந்த மண் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியானது. அடுத்தது 157. தீன் இலாஹி பற்றிய உண்மையான கூற்று எவை அப்படின்னா ஆப்ஷன் சி
முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும். அடுத்தது, சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எது அப்படின்னா திருவாலங்காடு பட்டயம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், நிரந்தர நிலவரி திட்டம், வங்க பிரிவினை, ரயத்துவாரி முறை, இருப்பு பாதை இணைப்பு, இதில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 3 மற்றும் 4, 3 மற்றும் 4 சரி. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோவிங். ஆசிரியர்கள் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, அவர்கள் இயற்றிய நூல்கள் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 1, 2. பாரதியார் கண்ணன் பாட்டு. அடுத்தது, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை தமிழின் இதயம். அடுத்தது 161வது கேள்வி பாருங்கள். சரியான காலவரிசையில் அமைத்திடுக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 2, 4, 1. நெக்ஸ்ட்டு 162. வரிசை ஏ வரிசை பி அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. கருப்பொருள் ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. அடுத்தது, அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும், 4 கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 164. கீழ்வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. இது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீதித்துறையானது தனது நிதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. அப்போது ஏ ஆனது தவறு, ஆர் ஆனது சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது, முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி துணை ஜனாதிபதி, அதுக்கு அடுத்தது மக்களவை சபாநாயகர், அவருக்கு அடுத்தது மாநில முதலமைச்சர்கள், அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கேஸு ப்ளஸ் அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க ரீசன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷ் சிங் வழக்கு, நீதித்துறை சீர்திருத்தம், இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி. அடுத்தது 167 பேசேஜ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு, நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தப்படவோ, நாடு கடத்தப்படவோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ, வேறு எந்த வகையிலோ அழிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எது அப்படின்னா மகா சாசனம், மேக்னா கர்த்தா. நெக்ஸ்ட்டு 169 பாருங்கள். என்சிடிசி, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம், இதை பற்றி சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. அடுத்தது 170 சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஸோ ஆப்ஷன் சி. ஹெச்ஐவி ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது, பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்கள் அது தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொருத்துக. ரயத்வாரி திட்ட அறிக்கை, தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்சிஸ் எல்லிஸ். பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைப்பது, அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். நீதி கோட்பாடு, ஜான் ரால்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2413. அடுத்தது 172வது கேள்வி. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அது தொடர்பாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போத். அதாவது கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் ஆர் ஏக்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள். இதுக்கான
ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. அடுத்தது, புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிற என்று தொடங்கப்பட்ட நிதி சட்டம் என்ன அப்படின்னா நிதி சட்டம் 2016. அடுத்தது, பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடப்பெயர்வு குறித்து தவறான பொருத்தத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 4. அதாவது கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு இடப்பெயர்வு தலைகீழ் எதிர்நகர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நகரத்திலிருந்து கிராமத்திற்கு இடப்பெயர்வு கிராம மறுசுழற்சி. இது ரெண்டும் தவறு, 1 மற்றும் 4. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் எது அப்படின்னா காற்றாலை. 177 பாருங்க, இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். இடம்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று ஏ மற்றும் காரணமும் சரி. 178, பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி, 3 and 4. நாமக்கல் அப்படிங்கிறது முட்டை நகரம், தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். இது அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 171, பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன? குறிஞ்சி, கிளி. அடுத்தது, முல்லை, காட்டுக்கோழி, பாலை, புறா. அந்தந்த நிலம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பறவைகள். ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 to 5 தான் சரியான விடை. அடுத்தது 180, சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். கல்வெட்டு கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த மன்னர்கள் அப்படிங்கிறது சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஓர் சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். அடுத்தது, 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்னமருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏ, அதாவது காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்தது, மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அடுத்தது 183, உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். 184, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சரியான கூற்றை கண்டறிய. 1 மற்றும் 3, திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். அடுத்தது, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஸோ 1 மற்றும் 3 மட்டும், ஆப்ஷன் பி. அடுத்தது, சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. இதுக்கான ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 5, 2. அதாவது அன்பு, அடுத்தது நாணம், அதுக்கடுத்தது ஒப்புரவு, வாய்மை, கண்ணோட்டம். 3, 1, 4, 5, 2. நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம் 186 வந்துட்டோம். ஸோ எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. ஸோ ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டி. அடுத்தது 187, இரும்பு முகம் செறிந்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா உவமை அணி. 188, ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சரியான இணை கேட்டிருக்காங்க. சேலம் கன்னியன் கோட்டை. அடுத்தது திருச்சி வெம்பாவூர். இதுதான் தமிழகத்தின் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 4, அதாவது ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. அடுத்தது 189, டைம் அண்ட் ஒர்க்கு, நேரம் மற்றும் காலம், அது ரிலேட்டடாக நேரம் மற்றும் வேலை அதிலிருந்து கேட்ட கேள்வி. ஸோ
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை காண்க. இதுக்கான ஆன்சர் 136 மீட்டர், ஆப்ஷன் டி. அடுத்தது 191 தனிவட்டி சம்பந்தமான கேள்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13 2/3 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு, ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50, ஒரு நாற்காலியின் விலை 40க்கு வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. விகிதம் தொடர்பான கேள்வி. ஆன்சர் 5:1, 5:1 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது, இஃப் எல்சிஎம் 193 ஏ மற்றும் A+2 இவற்றின் மீப்போ மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் மீப்போ மடங்கு காண்க. ஆன்சர் 2550, ஆப்ஷன் சி. அடுத்தது, இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 195 மற்றும் 143, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது 195 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையின் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 814. அடுத்தது 196. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7/25, ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள் 311. ஸோ இது என்ற எண்ணானது 311 அப்படிங்கிறது எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 311 311 311 311 1 2 3 4 5 6 7. ஸோ 3ஆல் மிகுதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மிகுதியின்றி வகுப்படாது. இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 198. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிஇ, ஆப்ஷன் சி. இது 199. ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது லாஸ்ட் கொஷின் பாருங்கள். P என்பவர் Qவை விட பெரியவர், R என்பவர் Qவை விட பெரியவர் ஆனால் Pயை விட சிறியவர், S என்பவர் Pயை விட பெரியவர் ஆனால் Tயை விட சிறியவர். இதில் யார் மிகச் சிறியவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி Q தான் சரியான விடை. ஸோ 200 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர்ஸை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.